Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜீப்ரால எக்ஸைஸ் 3.5ல தேர்ட் சம் வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாத்துறோம். கொடுத்திருக்க ஃபாலோயிங் சப்டிவிஷன்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்தா மல்டிப்ளை பண்ணுங்க, டிவிஷன் சிம்பிள் கொடுத்திருந்தா டிவைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல டிவிஷன் சிம்பிள் தான் கொடுத்திருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து பார்த்தோம்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா எனக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அப்படின்னா இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை வந்து நான் ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணணும், ஃபேக்டரைஸ் பண்ண போறேன். அப்படின்னா இதை வந்து 2 × 3ங்கிறப்ப 6. அடுத்து எனக்கு இங்கே 5 இருக்குது. அப்படின்னா நான் ரெண்டு நம்பர் சூஸ் பண்ணால் அதை மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்கணும், ஆட் பண்ணால் 5 கிடைக்கணும். அப்படின்னா 3 and 2ங்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 6 கிடச்சினா ஆட் பண்ணுறப்ப எனக்கு 5 கிடச்சிரும். இதில் எனக்கு கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கிறனால ஒரு 2ஆல் டிவைட் பண்ணியே ஆகணும். அப்படின்னா டிவைட் பண்ணால் எனக்கு 1 கிடச்சிரும். அப்படின்னா எனக்கு x + 3/2ன்னு ஒரு ஃபேக்ட், அதாவது இந்த இடத்துல எனக்கு x + 1 ஒரு ஃபேக்டர் கிடச்சிச்சு. அடுத்த ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு x + 3/2 ஃப்ராக்ஷனில் இருக்குது. நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா 2x + 3 எனக்கு கிடச்சிடும். அது எனக்கு ஒரு ஃபேக்டராக எனக்கு இங்கே கிடச்சிருக்கு. டிவைடட் பை இப்போ இந்த டேர்முக்கு வந்து பார்க்குறேன். அப்படின்னா 6 × 2 எனக்கு 12 கிடச்சிருக்கும். இப்போ இங்கே ஆட் பண்ணுறப்ப 7 கிடைக்கணும். அப்படின்னா நான் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 7 கிடைக்கணும். அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப 12 வந்து கிடச்சிருக்குன்னு சொல்கிறேன். நான் இந்த ரெண்டு நம்பரை சூஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா 4 and 3 ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணுறப்ப 12 கிடச்சிடும். அது ரெண்டையுமே ஆட் பண்ணுறப்ப எனக்கு 7 வந்து கிடச்சிடும். அப்படின்னா இது வந்து நான் எதாவது டிவைட் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா அது 2 1 சார், 2 2 சார். அப்படின்னா எனக்கு x + 2 ஒரு ஃபேக்டர் வந்து கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தோன்னா இங்கே எனக்கு x + 3/2 கிடச்சிருக்கு. அதை நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேக்டர் ஃபார்மில் எழுதுனா 2x + 3 எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா 2x + 3 எனக்கு இங்கே கிடச்சிருக்கு. டிவைடட் பை இந்த இடத்துல பார்த்தோம்னா a² + 6a + 5 கிடச்சிருக்கு. இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். அப்படின்னா இங்கே நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்மில் எதுலையுமே 1 தான் இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். வேறு எந்த நம்பருமே இல்லை, அதனால் 5னே எடுத்துக்கலாம். 5 and 6. அப்படின்னா 5 1 சார் 5, ஆட் பண்ணால் 6 வந்து கிடச்சிடும். அப்படின்னா ஃபேக்டர் வந்து என்னென்னு பார்த்தோம்னா a+. ஓ மை காட், இதில் ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கிறது எல்லாமே ஏங்கிற டேர்ம் தான் இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல x இன்வால்வ் பண்ணக்கூடாது, a தான் இன்வால்வ் பண்ணணும். அப்படின்னா 2a, a + 1 2a + 3, அடுத்தது a + 2 × 2a + 3 எழுதிக்கோங்க. அடுத்து இந்த இதை எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தோம்னா a + 5 × a + 1 டிவைடட் பை இந்த டேர்மில் வந்து பார்த்தோம்னா இதை டேரெக்டாக நம்மளால் பண்ண முடியாது. அதனால் ஒரு -5 எல்லாமே 5 டேபிளில் இருக்கிறனால மைனஸ் இருக்கிறனால ஒரு -5 காமன் எடுத்துடுறேன். அப்படின்னா a². அடுத்து எனக்கு என்ன கிடைக்கும் பார்த்தோம்னா 7a. அடுத்து எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா +10 எனக்கு கிடச்சிருக்கும். ஆனால் இந்த டேர்மை நான் திருப்பி எழுதிக்கிறேன். a + 1 × 2a + 3 divided by a + 2 × 2a + 3 divided by a + 5 × a + 1 divided by -5. இதை நான் இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஃபேக்டரைஸ் பண்ணேன்னா எனக்கு மல்டிப்ளை பண்ணுறப்ப 10 கிடைக்கணும், ஆட் பண்ணுறப்ப 7 கிடைக்கணும். அப்படின்னா 5 2 சார் 10, ஆட் பண்ணேன்னா 7 கிடச்சிடும். அப்படின்னா எனக்கு a + 5 × a + 2 எனக்கு 2 ஃபேக்டர்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே கேன்சல் பண்ண முடிஞ்சது எல்லாத்தையும் போய் கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா எனக்கு இங்கே டிவிஷன் இருக்குது. டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் ஆகினா தான் என்னால் கேன்சல் பண்ண முடியும். மல்டிப்ளிகேஷன் ஆகணுங்கிறப்ப அதை நான் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அப்படின்னா இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கிறேன். a + 1 × 2a + 3 divided by a + 2 × 2a + 3. இதை நான் ரெசிப்ரோக்கல் எடுத்தேன்னா எனக்கு -5 × a + 5 × a + 2 divided by a + 5 × a + 1 கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல 2a + 3 2a + 3 எனக்கு கேன்சல் ஆயிடும். a + 5 a + 5 கேன்சல் ஆயிடும். அடுத்து a + 1 a + 1 கேன்சல். அடுத்து வந்து பார்த்தோம்னா a + 2 a + 2 கேன்சல் ஆகி எனக்கு மீதி என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா -5 மட்டும்தான் எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா -5 தான் எனக்கு ஃபைனல் ஆன்சராக கிடச்சிருக்கு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன்லேயும் நம்மளை டிவைட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு நான் அதை சால்வ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா b² + 3b - 28. அப்படின்னா -28 மேலே எழுதிக்கிறேன், 3 இங்கே எழுதிக்கிறேன். அப்படின்னா நான் ரெண்டு நம்பர் சூஸ் பண்ணால் அதை மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு -28, ஆட் பண்ணுறப்ப எனக்கு 3 வந்து கிடைக்கணும். அப்படின்னா 7 4 சார் 28 வந்து எனக்கு கிடைக்கும். இங்கே மைனஸ் நான் எழுதிட்டேன்னா 7 × -4 -28, 7 - 4ஓட வேல்யூ 3 கிடச்சிருக்கு. அப்படின்னா இதுக்கு பதிலாக நான் எதை எழுதிக்கலாம்னு பார்த்தோம்னா b + 7ங்கிறது ஒரு ஃபேக்டர், b - 4ங்கிறது ஒரு ஃபேக்டர்ன்ட்டு கிடச்சிருக்கும். அடுத்து கீழே இருக்கக்கூடிய b²
ப்ளஸ் 4b ப்ளஸ் 4 வந்து கொடுத்துருக்கேன். அப்படின்னா ரெண்டுலையுமே எனக்கு 4 இருக்குது. அப்படின்னா 2 × 2 மல்டிப்ளை பண்ணால் 4, 2 + 4 2 + 2 ஆட் பண்ணுறப்போ 4 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா நான் இதை எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தோம்னா b + 2ங்கிறது ஒரு ஃபேக்டர், b + 2ங்கிறது இன்னொரு ஃபேக்டர்னுட்டு எழுதிக்கலாம். அப்படின்னா டிவைடட் பை b². 49 எப்படி எழுதிக்கலாம் பார்த்தோம்னா 7² எழுதிக்கலாம். டிவைடட் பை இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். இதை ஃபேக்டரைஸ் பண்ணனா -14 மல்டிப்ளை பண்ணுறப்போ வரணும், ஆட் பண்ணுறப்ப -5 வந்து கிடைக்கணும். அப்படின்னா 7 2s are 14. அடுத்து இந்த இடத்துல மைனஸ் போட்டோன்னா -7 × 2 -14, -7 2 ஆட் பண்ணால் -5 கிடச்சிடும். அப்படின்னா இதோட ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா b - 7 × b + 2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருந்துருக்கு. அப்படின்னா b + 7 × b - 4 டிவைடட் பை b + 2 × b + 2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா எனக்கு டிவிஷன் இருக்குது. அப்படின்னா இதை மல்டிப்ளிகேஷன் ஆக்கணும். அப்படிங்கிறப்ப இதை ரெசிப்ரோக்கல் ஆக்குறேன். ஆனால் ரெசிப்ரோக்கல் பண்ணனா b - 7 × b + 2ன்னுட்டு கிடச்சிருக்கு. டிவைடட் பை b² - 7²ன்னுட்டு இருக்குது. b² - 7²ங்கிறப்ப a² - b² ஃபார்முலா. அப்படின்னா a + b × a - bங்கிறது ஃபார்முலா. அப்படின்னா இது எப்படி எழுதிக்கலாம் பார்த்தோம்னா b + 7 × b - 7ன்னுட்டு எழுதிக்கலாம். அப்படின்னா ஒரு b - 7 b - 7 கேன்சல் ஆகிடும். ஒரு b + 7 ஒரு b + 7 எனக்கு கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு b + 2 b + 2 கேன்சல் ஆகிடுச்சு. மீதி எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா b - 4 டிவைடட் பை b + 2 மட்டும்தான் எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த செகண்ட் சப்டிவிஷனோட ஃபைனல் ஆன்சர் வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா b - 4 டிவைடட் பை b + 2 கிடச்சிருக்கு. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன்லேயும் நம்மளை டிவைட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எழுதிக்கிறேன், x + 2 டிவைடட் பை 4y. இப்போ இங்கே இடத்துல டிவிஷன் இருக்குங்கிற அந்த டிவிஷன் சிம்பிளை நான் இப்போதைக்கு எழுதிக்கிறேன். இப்போ இதை வந்து நான் ஃபேக்டரைஸ் பண்ணலாம் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுங்கிறனால. அப்படின்னா -6 அதுக்கப்புறம் எனக்கு -1 வந்து வரணும். இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படின்னா -1 வந்து எனக்கு கிடைக்கணும். அப்படின்னா நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணால் -6 கிடைக்கணும். அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறப்ப எனக்கு -1 வந்து கிடச்சிருந்துருக்கணும். அப்படின்னா நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர் என்னென்னு பார்த்தோன்னா 3 2s are 6. அப்படிங்கிறப்ப நான் எந்த இடத்துல மைனஸ் போடலாம் பார்த்தா இந்த இடத்துல மைனஸ் போடுறேன். அப்படின்னா -3 × 2ங்கிறப்ப -6, -3யும் 2வையும் ஆட் பண்ணால் -1 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா எனக்கு இந்த இதில் எப்படி எழுதிக்கிறேன், இந்த ஃபேக்டர்ஸை வந்து எழுதிக்கிறேன்னு பார்த்தோம்னா x - 3 × x + 2ன்னுட்டு எழுதிக்கிறேன். டிவைடட் பை 12y² அப்படி எழுதியாச்சு. இப்போ இந்த இடத்துல டிவிஷன் இருக்குது. டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் ஆகுன்னா அதை ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அப்படின்னா x + 2 டிவைடட் பை 4y × 12y² டிவைடட் பை x - 3 × x + 2 கிடச்சிருக்கு. அப்படின்னா இங்கே ஒரு x + 2 x + 2 கேன்சல் ஆகிடும். அடுத்து ஒரு y கேன்சல் ஆச்சுன்னா இந்த இடத்துல இன்னொரு y இருக்கும். அடுத்து இது 4 1s are, இது 4 3s are. ஆனால் எனக்கு மீதி என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா நியூமரேட்டரில் ஒரு 3 இருக்குது, அடுத்து ஒரு y வந்து இருக்குது. டிவைடட் பை டினாமினேட்டரில் எது மிச்சம் இருக்குன்னு பார்த்தோம்னா x - 3 மட்டும்தான் இருக்குது. அப்படின்னா தேர்ட் சப்டிவிஷனோட ஃபைனல் ஆன்சராக எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 3y டிவைடட் பை x - 3 கிடச்சிருக்கு. அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன். ஃபோர்த்து சப்டிவிஷனில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா 12t² - 20. ஃபஸ்ட்டு இதை நான் வாசிச்சுட்டு இருந்தேன்னா டைம் கூட கொஞ்சம் ஆயிடும், அதனால் வாசிக்கலாம் வேணாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா 2 டேர்ம்ஸ், அதை டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுங்கிறனால இதை முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறேன். ஃபேக்டரைஸ் பண்ணுங்கிறப்ப இங்கே எனக்கு 12 இருக்குது, அதோட ஒரு 8 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா ஒரு 8ஓட 12 மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 96 வந்து கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஆட் பண்ணால் எனக்கு -22 வந்து எனக்கு கிடைக்கணும். அப்படின்னா நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா 12 and 8. அதையே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதை சூஸ் பண்ணோம்னா எனக்கு 22 வருமானு ஆட் பண்ணுறப்ப 22 வருமானு பார்த்தோம்னா வராது. அதனால் இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இது கஷ்டமாக இருக்குங்கிறதுனால இங்கே 12 22 8 மூணுமே வந்து பார்த்தோம்னா எனக்கு 2 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ். அதனால் ஒரு 2வை வந்து நான் காமனாக எடுத்துடுறேன். அவனை ஒரு 2வை காமனாக எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா 6t² - 11t + 4ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். டிவைடட் பை ஒரு 3t டிவைடட் பை இங்கே இடத்துல பார்த்தோம்னா இது ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். அப்படின்னா இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிடுறேன். ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதுனா 8 × 3 வந்து 24. அப்படின்னா -24 அடுத்து 2. அப்படின்னா இதை நான் 2 நம்பர் சூஸ் பண்ணால் அதை மல்டிப்ளை பண்ணுறப்ப -24 வரணும். அதை ரெண்டையுமே ஆட் பண்ணுறப்ப எனக்கு 2ங்கிற நம்பர் வந்து கிடைக்கணும். நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா 6 and 4. அப்படின்னா 6 4s are 24. இங்கே இடத்துல மைனஸ் எழுதுனா 6 × 4 வந்து -24. அடுத்து 6 - 4ஓட வேல்யூ எனக்கு 2ன்னுட்டு கிடச்சிடும். அப்படின்னா இதை தான் நான் ஃபேக்டர்ஸாக வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே 3 இருக்கிறதுனால ஒரு 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். 3ஆல் டிவைட் பண்ணால் இது 3 1s are, இது 3 2s are. இதை என்னால் டிவைட் பண்ண முடியாது. அப்படின்னா x - 4/3ன்னு கிடச்சிருக்கும். இந்த x - 4/3 நான் ஃபேக்டராக எழுதணுங்கிறப்ப இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 3x - 4ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா இதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து எனக்கு இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா x + 2
இன்ட்டு 3x மைனஸ் 4ங்கிற ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகுது டிவைட் பை இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா 2 and 4 ரெண்டுமே 2 டேபிளில் வரக்கூடிய நம்பர். அதனால் ஒரு 2வை காமனாக எடுத்துடுறேன். டி ஸ்கொயர் டி இருக்குது அப்படின்னா ஒரு டி என்னால் காமனாக எடுக்க முடியாது. அதனால் ஒரு டீயை நான் காமனாக எடுத்துடுறேன். அப்படின்னா மீதி என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா இங்கே 2t ஸ்கொயரில் 2tயை காமனாக எடுத்துட்டா மீதி எனக்கு ஒரு டி மட்டும் இருக்கும். அடுத்து 4tயில் ஒரு 2tயை காமனாக எடுத்துட்டா ஒரு 2 மட்டும் எனக்கு மிச்சம் கிடச்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல இதை மட்டும்தான் நான் ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படின்னா 2 இன்ட்டு இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஃபேக்டரைஸ் பண்ணேன்னா இந்த இடத்துல 6 and 4 ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணால் 24 வந்து கிடச்சிருக்கும். அடுத்தது ஒரு -11 அப்படின்னா நான் ரெண்டு நம்பர் சூஸ் பண்ணால் அதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 24 கிடைக்குன்னா ஆட் பண்ணுறப்ப -11 அப்படின்னா 8 and 3 தான் அந்த ரெண்டு நம்பர். 8 3s are 24 ரெண்டுமே மைனஸ் போட்டோன்னா எனக்கு -2 +24 ஆயிரும். -8 and -3 ஆட் பண்ணுறப்ப -11 வந்து கிடச்சிரும். இப்போ இதை எதாவது டிவைட் பண்ணணும்னு பார்த்தோன்னா இங்கே 6 தான் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. அதனால் ஒரு 6ஆல் டிவைட் பண்ணிடுறேன். அப்படின்னா 6 இந்த இதை நான் எதாவது டிவைட் பண்ணுறேன் பார்த்தோன்னா 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 3s are இது 2 4s are இது 3 1s are இது 3 2s are அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ரெண்டு ஃபேக்டர்ஸ் வந்து கிடைக்கணும். அந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம்னா இந்த இடத்துல x - 4/3 கிடச்சிருக்கு. அப்படின்னா x - 4/3 அதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா 3x - 4 கிடச்சிருக்கும். அப்படின்னா 3x - 4ங்கிறது ஒரு ஃபேக்டர். ஆனால் இந்த இடத்துல எக்ஸ் இன்வால்வ் ஆகலை, டி தான் இன்வால்வ் ஆகிருக்கு. அப்படின்னா 3t - 4ன்ட்டு எனக்கு ஒரு ஃபேக்டர் கிடச்சிருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா -1/2 இருக்குது. அப்படின்னா t -1/2 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2t - 1 கிடச்சிருக்கு. அப்படின்னா 2t - 1 டிவைட் பை 3t கிடச்சிருக்கு. இங்கே டிவிஷன் இருக்குது. டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷன் ஆக்கணுங்கிறப்ப ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன். ரெசிப்ரோக்கல் எடுத்தேன்னா 2t × t + 2 டிவைட் பை இங்கேயுமே டீக்கு பல எக்ஸ் போட்ட பழக தோசத்தில் மாறிடுச்சு. டி இந்த இடத்துலையும் டீன்ட்டு கிடச்சிருக்கும். அப்படின்னா t + 2 × 3t - 4ன்ட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அப்படிங்கிறப்ப எனக்கு இங்கே 3t - 4 3t - 4 கேன்சல், t + 2 t + 2 கேன்சல். இந்த இடத்துல t and t எனக்கு கேன்சல் ஆகிடும். மீதி எனக்கு நியூமரேட்டரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 2 × 2t - 1 கிடைக்கு. டினாமினேட்டரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 3 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இங்கே இன்னொரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணோம்னா இங்கே ஒரு 2 கிடச்சிருக்கு, இங்கே ஒரு 2 கிடச்சிருக்கு. அப்படின்னா 2 × 2ங்கிறப்ப அது எனக்கு 4ஆக தான் கிடச்சிருக்கும். ஏன்னா இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2ங்கிறப்ப அதை மல்டிப்ளை பண்ணுறப்ப 4ன்னு கிடச்சிருக்கும். அப்படின்னா 4 × 2t - 1 டிவைட் பை 3ங்கிறத எனக்கு இந்த 4th சப்டிவிஷனோட ஃபைனல் ஆன்சராக இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிங்க. அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிங்க. தேங்க்யூ.